உங்க இன்சூரன்ஸ்ல ஏதாவது பிரச்சனையா? கஸ்டமர் சர்வீஸ் ரொம்ப பேடா இருக்கா? வேற பெட்டர் டீல் எதுவும் பாக்குறீங்களா? பேனிக் ஆகி இன்சூரன்ஸ் கேன்சல் பண்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை இன்ட்ரோடியூஸ் பண்றேன். இன்சூரன்ஸ் போர்ட்டபிலிட்டி. The Insurance Regulatory and Development Authority of India IRDAI 2013ல இந்த இன்சூரன்ஸ் போர்ட்டபிலிட்டியை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. பெட்டர் கஸ்டமர் சர்வீஸ் அண்ட் கஸ்டமர்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா இருக்கணுங்கிறதுக்காக இது கொண்டு வந்தாங்க. கஸ்டமர்ஸ் வேற இன்சூரருக்கு போகும்போது போனஸை ரீடைன் பண்ணிக்க முடியும் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸும் ஆஃபர் பண்ணுவாங்க. இன்சூரன்ஸ் பாலிசியை எப்படி போர்ட் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட், பாலிசி ரெனியூவல் டேட்க்கு 45 டேஸ் முன்னாடி உங்க கரண்ட் இன்சூரருக்கு ரிட்டர்ன் ரெக்வெஸ்ட்டை சப்மிட் பண்ணுங்க. பாலிசி டியூ ஃபார் ரெனியூவலா இருக்கும்போது தான் போர்ட்டபிலிட்டி ரெக்வெஸ்ட் இனிஷியேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட், கரண்ட் கவரேஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண நியூ இன்சூரரை காண்டாக்ட் பண்ணுங்க. நியூ இன்சூரர் உங்களுக்கு போர்ட்டபிலிட்டி ஃபார்ம் அண்ட் ப்ரொபோசல் ஃபார்மை சென்ட் பண்ணுவாங்க. அவங்க வேற நிறைய இன்சூரன்ஸ் ஆப்ஷன்ஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ பேப்பர் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுங்க. நியூ இன்சூரர் உங்க மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் அண்ட் கரண்ட் இன்சூரர் கிட்ட இருந்து உங்க கிளைம்ஸ் ஹிஸ்டரியை ரெக்வெஸ்ட் பண்ணுவாங்க. ரெக்வெஸ்ட் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா IRDAIக்கு உங்க ப்ரீவியஸ் இன்சூரர் சப்மிட் பண்ணணும். அண்ட் நியூ இன்சூரர் உங்க மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் அண்ட் கிளைம்ஸ் ஹிஸ்டரியை செக் பண்ணி கவரேஜ் ஆஃபர் பண்றதை பத்தி டிசைட் பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ்க்கு பேரு தான் அண்டர் ரைட்டிங். நியூ இன்சூரர் உங்களுக்கு கவரேஜ் ஆஃபர் பண்றதுன்னு டிசைட் பண்ணிட்டாங்கன்னா 15 டேஸ்க்குள்ள உங்க பாலிசியை ஃபைனலைஸ் பண்ணணும். டிலே ஆச்சுன்னா நியூ இன்சூரர் உங்களுக்கு ஆல்ரெடி கவரேஜ் பண்ணதா அசியூம் ஆயிடும். ஒன்ஸ் ரெண்டு இன்சூரர்ஸும் அக்ரி பண்ணிட்டாங்கன்னா உங்க நியூ இன்சூரர் உங்களுக்கு போர்ட்டபிலிட்டி சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாரு. அதுல உங்க புது பாலிசியோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அவுட்லைன் ஆயிருக்கும். ஃபைனலி உங்க எக்ஸிஸ்டிங் பாலிசியோட ஃபீச்சர்ஸை இந்த புது பாலிசியோட கம்பேர் பண்ணி பாருங்க. சம் அஷர்ட், பிரீமியம் ரேட்ஸ், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், இன்க்ளூஷன்ஸ் அண்ட் எக்ஸ்க்ளூஷன்ஸ், ரைடர்ஸ்னு எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க. சில இம்பார்ட்டன்ட் கன்சிடரேஷன்ஸை பார்ப்போம். உங்க இன்சூரன்ஸ் பாலிசியை டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது எக்ஸிஸ்டிங் பாலிசியில எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. மாடிஃபிகேஷனுக்கு ரெக்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்க எக்ஸிஸ்டிங் இன்சூரர் போர்ட்டிங்கை கேன்சல் பண்ணிடுவாங்க. போர்ட்டிங் ப்ராசஸை இனிஷியேட் பண்றதுக்கு முன்னாடி பாலிசி டாக்குமெண்ட்டை கேர்ஃபுல்லா படிங்க. ஸோ ஓவராலா இந்த இன்சூரன்ஸ் போர்ட்டபிலிட்டி ஒரு கேம் சேஞ்சர். பாலிசி ஹோல்டர் வேல்யூபிள் கவரேஜ் சாக்ரிஃபைஸ் பண்ணாம பெட்டர் டீலை ஃபைண்ட் பண்ண சப்போர்ட்டா இருக்கும். ஸோ எந்த முடிவும் எடுக்கிறதுக்கு முன்னாடி போர்ட்டபிலிட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. மேலும் இது போன்ற நிறைய வீடியோஸ்க்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing.